நடிகர் சங்கத்திற்காக ஜே.கே. ரித்தீஷிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கவில்லை என்று ராதாரவி கூறியுள்ளார். நடிகர் சங்கத்திற்கு விரைவில் தேர்தல் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நீதிமன்றத்தில் இந்த தேர்தலுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை நீக்கப்பட்டதும் தேர்தல் பணிகள் துவங்கும். தேர்தலில் மீண்டும் தலைவர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக சரத்குமார் அறிவித்துள்ளார். அவரது அணி சார்பில் பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதாரவி நிற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஷால் தலைமையிலும் ஒரு அணி தேர்தலில் போட்டியிடுகிறது. 2 அணியினரும் நடிகர், நடிகைகள் மற்றும் நாடக நடிகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி, புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தும் ஆதரவு திரட்டி வருகிறார்கள். நடிகர் விஷால் சமீபத்தில் நடிகர் ரித்தீஷ் சேலம் நாடக நடிகர்கள் நலனுக்காக நடிகர் சங்கத்தில் ரூபாய் 10 லட்சம் கொடுத்தார் என்றும் அந்த பணம் சேலம் நாடக நடிகர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு ஏற்கனவே நடிகர் சங்க துணைத் தலைவர் கே.என். காளை மறுப்பு தெரிவித்தார். ஜே.கே. ரித்தீஷ் நடிகர் சங்கத்திற்கோ நடிகர் சங்க அறக்கட்டளைக்கோ எந்த நிதியும் தரவில்லை என்றும் எல்லா உதவிகளையும் அவர் நேரடியாகவே வழங்கினார் என்றும் கூறினார். தற்போது நடிகர் சங்க பொதுச் செயலாளர் ராதாரவியும் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். அவர் கூறும்போது, ஜே.கே. ரித்தீஷ் 10 லட்சம் தந்ததாக கூறப்படுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. பேப்பரில் ஆதாரம் இருந்தால் தரட்டும். இஷ்டத்திற்கு தவறாக பேசுகிறார்கள். 60 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்தது என்றும் அவதூறு பரப்புகின்றனர். என்னிடம் பணம் இல்லையா? நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்திருக்கின்றேன். நான் சொத்து இல்லாமலா இருக்கின்றேன் என்று ராதாரவி கூறியுள்ளார்.